சாப்பாட்டில் போட்டுங்க குடல் ஃப்ரைங்க இப்படி கொஞ்சம் ட்ரையாக பண்ணி சாப்பிட்ணுங்களா, இல்லை உங்களுக்கு இது பிடிக்காது குழம்பு மாதிரி வேணும் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்த ரெசிபி தானுங்க இன்றைக்கி. ஒரு பேன்லிங்க எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்ட பின்னாடிங்க சின்ன வெங்காயம் தான் போடுவோங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்திருக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டுங்க வணங்கின பின்னாடி கருவேப்பிலை போட்டுங்க. அதுக்கப்புறம் காரத்திற்கு தேவையான அளவு வரமிளகாய் தூளுங்க, மல்லித்தூள், மஞ்சள் தூள் கருகாமல் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்துங்க பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக குருமிளகு போட்டுங்க. அதையும் நல்லா பரட்டி விட்டு நல்லா ஆறுறக்கு விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. குடல் வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணியாச்சுங்க. இதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன், பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. அது கூடங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க, உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 6 விசில் விட்டணுங்க. வேகவே இல்லைங்க, மறுபடியும் எடுத்து ஒரு 6 விசில் விட்டணுங்க. குடல் வந்து நல்லா வெந்தால் தான் சாப்பிட முடியுங்க. அதனால் நல்லா வேக வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த குழம்பு அப்படியே கொதிக்க விட்டுட்டுங்க, தாளிப்புக்கு வந்து நல்லா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அது கூட வரமிளகா கருவேப்பிலை போட்டுங்க, தாளித்து அதில் கொட்டிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாட்ட வேணுமோ அந்த ஸ்டேஜ்லிங்க கடைசியாக வந்து தேங்காய் பால் ஊற்றி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட குடல் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது இட்லி தோசைங்க சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புலையே கொஞ்சம் எடுத்துங்க பேனில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேனுங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்துக்கு.